வெல்கம் பேக் டு ஓஎம்ஜி மை டியர் மக்கால். டுடே இஸ் வாய்க்கா தகராறுன்ற சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இது என்ன சீரீஸ்னால் நம்ம சொசைட்டியில் நடக்கிற இஷ்யூ பற்றி பேசுகிறது தான் இந்த சீரீஸ். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வார் வர மாதிரி இருக்குது. இப்போ தும்மனா தான் சரியாக இருக்கும். ஐயோ பெருமாளே, ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு அழைச்சி? யாருக்கும் ஒழுக்கம் இல்லை, யாருக்கும் பொறுப்பு இல்லை, யாருக்கும் இறக்கம் இல்லை. தன்னை ஒரு மேதையாக காட்டிக்கொள்ள தும்பினார். அது விளங்காமல் போயிடுச்சு. என்ன மேட்ச் என்ன ஸ்கோர்னு தெரியாமல் வந்து ஒப்பீனியன் சொல்லி ஆளை போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் எக்கனாமிக்கலாக டவுனாக இருக்கிற டேட்டாலாம் இப்போ நமக்கு தேவையா? அவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணாமல் நம்மளை நோண்டுறதுக்கு மட்டுமே செலவு பண்ணிட்டு இருந்தா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் உங்க கணக்கு தெரியாதுல்ல. வார் பற்றின என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் என்னோடய கோட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதான் வார் பற்றின என்னுடைய ஒப்பீனியன். பட் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் வந்திருந்தா அதை நான் வழிமொழிவேன். பிகாஸ் காஷ்மீர் நமக்குன்னு ஆனதுக்கப்புறம் பாகிஸ்தான்காரன் டெரரிஸ்ட்டை விட்டு அவன் முன்னாடி புரிஞ்சுக்கிறான் நான் பண்ணலான்னு. என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், அது மிகவும் ஆபத்தான மிருகம். பாகிஸ்தான் ஏறி விட்டு டெரரிஸ்ட் அட்டாக்கோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்துட்டு பாகிஸ்தானுக்கு கரிசனம் காட்டுங்க. படிக்காத தற்குறிப்பில்லை. வார் வந்தால் சிவிலியன்ஸ் தானே பாதிக்கப்படுவாங்க, நம்மளும் பாதிக்கப்படுவோம், அவங்களும் பாதிக்கப்படுவாங்கன்னு சில பேர் அறிவுபூர்வமாக கேட்கலாம். அவன் அட்டாக் பண்ணிட்டே இருக்கான், வேற என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க? இப்போ நம்மளாம் சூப்பர்மேனை வச்சுருக்கோம் டெரரிஸ்ட்டை மட்டும் போய் அட்டாக் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஆள் மேப் கூட தப்பாக யூஸ் பண்ணிட்டு இப்போ பிளர் பண்ணிட்டாப்ல. கூகுள்லேருந்து எடுக்கிறப்ப கூகுள்காரன் அப்படி தான் தருவான். நீங்கள் மடக்கி வச்சுருக்கணும் ஒன்றும் பண்ணாமல் யூடியூபரை போட்டு அடிக்கிறதுல எந்த நியாயமும் இல்லை. சைனாக்காரன் மடக்கின இடத்துக்கு பெயர் சுட்டு மேலாம் நடத்திட்டு இருக்கான். நீங்கள் என்னடானாக்கா யூடியூபரை போட்டு அடிச்சிட்ருக்கீங்க. Sorry. ரெடிட்டில் ஒருத்தர் சீரியஸான இஷ்யூ பற்றி பேசியிருந்தார். அது என்னென்னா, வானவில்லோட அப்யூஸ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குன்றது தான். இதில் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, இனிமேல் ஆண்களும் துப்பட்டா அணிய வேண்டும். இனிமேல் துப்பட்டா போடுங்க தோழி, இல்லை தோழர். ஓகே. அடுத்த பஞ்சாயத்துக்கு போகலாம். रिसर्च करनी है ना, अगर एक्सपेरिमेंट करना है। पीसी साहब ने भी स्टेटमेंट किया। नहीं, आप अपने घर पे कीजिए, आप अपने घर पे कीजिए। आप वो रिसर्च अपने घर पे कीजिए। हम मैडम के आज रूम में जो रिसर्च उन्होंने करी है वो रिसर्च यहाँ भी लागू होनी चाहिए। यहाँ होगी लागू, पूरी तरीके से लागू होगी। தரமான சிறப்பான செய்கை. வர்றவன் பொருளையே அவனை போடணும்டா. என்ன மேட்ருனா, நம்ம ஒரு பிரின்சிபல் கிளாஸ் ரூமில் ஏசி இன்ஸ்டால் பண்ணுறது போல் சாணி மூடி வச்சுருக்காங்க. மனமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் குளிர்ச்சியாகவும் இருக்காங்க. இதை கேட்டு கடுப்பான பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த அம்மா ஆஃபீஸ்க்கு போயிட்டு சாணி மூடி விட்டார். இவனுக்கு எதுக்கு மாட்டு மூத்தத்தையும் சாணியை இப்படி ப்ரொமோட் பண்ணுறானுன்னு தெரில. உங்களுக்கு என்னதாண்டா பிரச்சனை? மூடியை வச்சுருக்கீங்களா இல்லை கழட்டி வச்சிட்டிங்களா? சங்கினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சகத்தோழன் நண்பன் அர்த்தம். நதியை அம்மா மாதிரி பார்க்குறோன்றாங்க, ஆனால் அதில் சாக்கடையை களை போட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. மாடை வர்ஷிப் பண்ணுறாங்க. உலகத்திலே இந்தியாவில் தான் மாட்டுக்கறி அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது. ஏன் எல்லாரையும் முட்டாளாவே வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க? அறிவு வந்துட்டா அவங்களுக்குலாம் ஓட்டு வராதுண்ணா. ஒரு கான்ஃப்ளிக்டை உருவாக்கி மக்கள் அதில் சுத்த விட்டு அவங்கள யோசிக்கிடாமல் வச்சுருக்கீங்க பார்த்தியா? அருமை. அவ்வளோதான் மக்களே, இன்றைய வீடியோ முடிந்தது. டட்டா, பை 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 பாய் 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 பாய்.